அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் உழவு தொழிலின் சிறப்பினை உணர்த்துகின்ற பாடல். உழவனையும் உழவு சார்ந்த ஊர்களையும் உயர்த்தி சொன்ன பாடல். பட்டறிவு கவிஞர் மருதகாசியின் பாடல்களில் வீசுகின்ற மண்மனம் மாறாத கிராமத்து பாடல்களில் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பாடல்கள் ஏராளம். பகுத்தறிவு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் எழுதும் காதல் பாடல்களில் கூட கம்யூனிச கருத்துக்களை எப்படியாவது கலந்து விடுவாரோ அதுபோல கவிஞர் மருதகாசியும் பல பாடல்களில் கிராமத்து வாசத்தையும் விவசாயத்தின் சிறப்பையும் எப்படியாவது கலந்து விடுவார். அப்படி விவசாயத்தை தன் மனத்தில் உயர்ந்த நோக்கமாக கொண்டவருக்கு விவசாய தொழிலையை பற்றியே பாட்டு எழுத சொன்னால் சும்மாவா இருப்பார்? புகுந்து விளையாடி இருப்பார் இந்த பாடலில். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மருதகாசியாரின் கைவண்ணத்தில் மைவண்ணம் கொண்டு நம் நெஞ்சை தைத்து விடுகின்ற பாடல் இதுதான். வி கே ராமசாமி மற்றும் ஏ பி நாகராஜன் ஆகியோரின் தயாரிப்பில் ஸ்ரீ லட்சுமி பிக்சர்ஸின் முதல் படமாக 1957ஆம் ஆண்டு வெளிவந்த மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படத்தில் வருகின்ற நடிகர் திலகத்தின் அறிமுக காட்சியாக அமைந்ததுதான் இந்த பாடல். இந்த படத்திற்கு மருதகாசியார், தஞ்சை ராமையாதாஸ், கவி காமு ஷெரீப், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என முன்னணி கவிஞர்கள் பலரும் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். மணப்பாற மாடிகட்டி பாடலை மருதகாசியார் எழுதியிருக்கிறார். திரைப்படத்திற்கு இசை கே வி மகாதேவன் அவர்கள். இந்த பாடலை சிந்து பைரவி ராகத்தில் அழகாக மெட்டு போட்டிருப்பார். வயலை பதப்படுத்தி விதை விதைத்து நீர் பாய்ச்சி களை பறித்து அதை தூற்றி எடுத்து மூட்டை கட்டி விற்று வரும் வரை விவசாய தொழில் செய்யும் முறையினை கூறும் அழகு தனிச்சிறப்பாக இருக்கும். உழவுக்கு பெயர் பெற்ற பல ஊர்களை உயர்த்தி சொல்லி அடையாளப்படுத்தி இருப்பார் மருதகாசி. மணப்பாறை மாடு, மாயவரம் ஏறு, ஆத்தூர் கிச்சடி சம்பா நெல்லு, கதிரை அறுப்பதற்கு மதுரை ஜில்லா ஆளு, விற்பதற்கு பொள்ளாச்சி சந்தை, அதை நம்பிக்கையாக வாங்குவதற்கு விருதுநகர் வியாபாரி என்று மிக சிறப்பாக அடுக்கியிருப்பார். இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை வீணாக செலவு பண்ணாமல் அதை அம்மா கையில் கொடுத்து விடு, அதை 600 அவர்கள் ஆக்குவார்கள் என்று பெண்ணின் ஆளுமை திறத்தையும் குடும்ப பொருளாதாரத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதையும் ஆழமாக அதே சமயத்தில் அழகாக சொல்லி இருப்பார் மருதகாசியார். அது சரி, 600 ஆக்குறது எப்படி? வட்டிக்கு விடுவாங்களோ? இல்லை. அப்படி மற்றவரை சுரண்டி வாழும் வாழ்க்கை வாழ்பவன் ஏன் தன்னை வருத்தி உழவு தொழிலை செய்ய வேண்டும்? குடும்ப செலவுகளை சிக்கனமாக செய்து செய்ய வேண்டிய அத்தியாவசிய முறை செலவுகளை, அதாவது சீர் சனத்தி நல்லது கெட்டது என அனைத்தையும் செய்தது போக எஞ்சியவற்றை சேமித்து வைப்பார். அப்படி சிறுக சிறுக சேர்த்த பணத்தை அடுத்து வருகின்ற போகத்திற்கு தேவைப்படும் போது எடுத்து கொடுப்பாள் என்கின்ற ஆழமான பொருளை கொண்டது இந்த பாடல் வரிகள். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன மனத்தில் தோன்றியது என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு பாட்டோட சந்திக்கிறேன். வணக்கம்.